அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்கூர் இஸ்லாமிக் தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் யூடியூப் சேனலுக்காக 2024 ஆண்டு ஒளிபரப்புவதற்காக வேண்டி பதிவு செய்யப்பட்ட ரமலான் மெய்களும் ரமலான் பொய்களும் என்கின்ற தொடர் தலைப்பின் ஒரு பகுதியை இப்போது நீங்கள் செவியுற இருக்கிறீர்கள். இதை நினைவுபடுத்த வேண்டிய இன்னொரு முக்கியமான தகவல் இருக்கிறது. நிறைய பேர் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தலை. இப்போ சதக்கான் இருக்கிறது, அதே மாதிரி ஹதியான் இருக்கிறது. ரெண்டு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. சதக்கான்னு ஒரு வகை இருக்கிறது, ஹதியான்னு ஒரு வகை இருக்கிறது. இப்போ இந்த சதக்கா காசை நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஹதியாவை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஹதியான அன்பளிப்பு தானே. இப்போ நான் சாப்பாடு போட விரும்புகிறேன்னு வைங்களேன், அது நான் ஏழைக்கும் கொடுக்கலாம், வசதியானவர்களுக்கும் கொடுக்கலாம், யாருக்குமே கொடுக்கலாம். ஏன்னா ஹதியாங்கிறது அது ஒரு பொதுவானது. அது அன்பளிப்பு. அன்பை என்ன செய்யறது, நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அது ஏழை பணக்காரர்கள் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இல்லாமல் அப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது, ஹதியாங்கிறது. சதக்கானா என்ன? இப்போ அம்பானிக்கு போய் நான் ஒரு 100 ரூபா சதக்கா கொடுக்க முடியுமா? அவருக்கு நான் ஏன் கொடுக்கணும்? நான் கொடுக்கறதும் தப்பு, அவர் வாங்குறதும் தப்பு தானே. அது சதக்கா காசு தானே அது. அப்போ இந்த சதக்காங்கிறது யாருக்கு செலவு செய்யப்படணுமோ அவங்களுக்கு செலவு செய்யப்படணும். ஜக்காத்துங்கிறது யாருக்கு செலவு செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானோ, அந்த 8 வகையினர்களை சொல்றான்ல, அந்த 8 வகையினர்களுக்கு தான் என்ன செய்யப்படணும்னா அது செலவு செய்யப்படணும். ஹதியாவை எதுக்கு வேணாலும் செலவு செய்யலாம். ஆனால் இதை என்னன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் பலர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அது புரிந்து கொள்வதற்கு ஒரு தெளிவுரைவை என்ன செய்யலை. இதுவரையும் நம்ம பார்த்த வரைக்கும் பலர்கள் அந்த தெளிவுரையை தரவும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இந்த இஃப்தாருக்கு நம்ம உதவி செய்கிறோம். இஃப்தாருக்கு உதவி செய்கிறோமா இல்லையா? நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம உதவி செய்கிறோம். அதே மாதிரி இந்த சஹர் நேர சாப்பாட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதெல்லாம் நம்ம உதவி செய்கிறோம். மறுமையில் நன்மை கிடைக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் உலக காரியங்கள் தானே. எப்படி நம்ம இப்போ நோன்பு காய்ச்சறதுங்கிற இந்த கஞ்சி காய்ச்சறதுங்கிறது உலக காரியமோ, அதே மாதிரி தான் இந்த இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, சஹருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் நேரடியாக ஹதீஸில் இல்லை. அப்படி 1-2 ஹதீஸ்கள் இருந்தால் அது பலவீனமாக இருக்கிறது. ஆனால் நன்மையா இல்லையா என்று பார்த்தீர்களே ஆனால் அது பொதுவாக நன்மை தான். 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுங்கிறது நன்மை தானே. அது தர்ம ரீதியாக நம்ம வாங்கி கொடுக்கலாம், அன்பளிப்பு ரீதியாக வாங்கி கொடுக்கலாம். அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அந்த வகையில தான் நம்ம இதெல்லாம் என்ன செய்யறோம், ஆகுமானதுன்னு நம்ம சொல்றோம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த இஃப்தாருக்கு நாங்கள் உதவுறோங்கிற பேரில் சிலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் அதுக்கு எங்களுக்கு சதக்கா காசை கொடுத்துட்டோங்கிறாங்க. எதுக்கு? இஃப்தாருக்கு போய் 2 நாள் கஞ்சியை இவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அவர்கள் வச்சிருக்கக்கூடிய பேர் என்னன்னு கேட்டால், சதக்கா காசை நாங்கள் 2 நாள் கஞ்சிக்கு கொடுத்துட்டோம், ஜக்காத்து காசை நாங்கள் 2 நாள் சஹருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க முஸ்லிம் சமுதாயத்தில். இப்படி சிலர்கள் நம்ம சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோமா இல்லையா? நீங்கள் சதக்கா காசை கொண்டு போய் கஞ்சி கொடுக்கணும், எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க? இஃப்தாருக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்கல்ல, சதக்காங்கிறது யாருக்குள்ளது? அது ஏழைகளுக்கு உரியது தானே. திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாமே அப்படித்தானே இருக்குது. அப்போ சதக்காவை நான் கொடுப்பதாக இருந்தால் முதல்ல என் குடும்பத்தில் உள்ள ஆளை பார்க்கணும், அதுக்கப்புறம் என்னுடைய உறவுகளில் உள்ள ஆளை பார்க்கணும். இப்படித்தானே அந்த சதக்காங்கிறதே இப்படித்தான தேவையுடையவர்கள் தானே மெயினாக அதனுடைய அடிப்படை என்ன? சதக்காவினுடைய மெயின் அடிப்படையே தேவையுடையவர்கள் தான். அப்போ சதக்காவுக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய காசை அதற்குரிய தகுதி பெற்றவர்கள் தான் கொண்டு போய் தான் கொடுக்கணுமே தவிர, அதை கொண்டு போய் நீங்கள் நாங்கள் இஃப்தார் கொடுத்துட்டோம்னா அது எப்படி பொருத்தமாகும்? அதை கொண்டு போய் சஹர் சாப்பாடு கொடுத்தோம்னா எப்படி பொருத்தமாகும்? அங்கெல்லாம் எல்லாமே ஏழைகள் தான் மட்டும்தான் உட்காந்துருக்கிறாங்களா? அப்படி இல்லைல்ல. சஹர் சாப்பாட்டுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான நோன்பு கஞ்சி அதை மாதிரி நாட்டில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அதனால வசதி பெற்றவர்கள் வரத்தானே செய்கிறாங்க, நடுநிலை மக்களும் வரத்தானே செய்கிறாங்க, இயலாமையில் இருக்கக்கூடிய மக்களும் சில பேர் இருப்பாங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அப்போ எல்லாருமே அதில் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, இங்கே வசதியானவர்களும் வர்றாங்க, அவர்களே கொடுப்பதற்கு வசதி உடையவர்கள் இன்னும் சொல்ல போனால் அவர் அதில் கொடுத்துருப்பார். வணங்குதுங்களா? அப்போ அந்த மாதிரியான விஷயத்துக்கு கொண்டு போய் நம்ம சதக்கா காசை கொடுத்துட்டு நாங்கள் ஏழைக்கு கொடுத்துட்டோம்னா அதில் எங்கே ஏழைக்கு நீங்கள் கொடுத்தீங்க? அப்போ இது வேற அது வேறங்கிறது முதல்ல புரியணும். வணங்குதுங்களா? இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா,
இந்த இஃப்தாருக்கு வந்து ரொம்ப நன்மை இருக்குதுன்னு அவர்களாக புரிந்து கொண்டு, சஹர் சாப்பாடு காசு கொடுக்கறது ரொம்ப நன்மைங்கிற மாதிரி அவர்களாகவே புரிந்து கொண்டு என்ன செய்யறாங்க, அவங்க சில விஷயங்கள் வந்து அவங்க நாடி இருப்பாங்கல்ல, நேர்ச்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ இது நடந்துச்சு, என்னுடைய நோய் குணமாச்சுன்னா நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோங்கிற மாதிரி நேர்ச்சியெல்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி நேர்ச்சை செய்து விட்டு இந்த ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அதை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, இதில் கொடுக்குறாங்க. நேர்ச்சை பண்ணப்பட்ட அந்த பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொருளோ தொகையோ அதை கொண்டு வந்து நாங்கள் நோம்புக்கு நம்ம கொடுக்குறோம்னா இதுக்கு நம்ம வந்து நேர்ச்சை பண்ணி இதுக்கு நேர்ச்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுங்கிறான். இது சம்மந்தமே இல்லையே. இந்த மாதிரி இந்த இஃப்தாருக்கு கொடுக்கறது, சஹருக்கு கொடுக்கறது எல்லாமே ஹதியா சம்மந்தப்பட்டதான். அதில் நேர்ச்சி சம்மந்தப்பட்டது என்னதுக்கு அங்கே போகுதாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, சில பக்கம் வந்து நம்ம இந்த 2024 கூட நம்ம கேள்விப்படுறோம். என்ன கேள்விப்படுறோம், அது என்னன்னா, அதாவது ஒரு விருந்து கொடுத்து விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த இஃப்தாருக்கு கொடுத்துருங்க, அதே சஹர் நேரத்துக்கு இதை கொடுத்துருங்கன்னு கொடுத்து விட்டுருக்காங்க. லாஸ்ட்ல என்னடான்னு பார்த்தா அது வந்து ஃபாத்தியா ஓதன சாப்பாடாது. அதை பெற்றோர்கள் மூத்தா போயிட்டாங்க. பெற்றோர்கள் மூத்தா போனதுக்காக வேண்டி ஓதி இருக்கிறாங்கல்ல, அதற்குரிய சாப்பாடை என்ன பண்றாங்கன்னு இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் நீங்க பார்க்கத்தானே செய்யறீங்க. இப்போ இதை வாங்கி குடிக்கக்கூடியவர்கள் உடன்பாடு இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, அது வேற. உடன்பாடு இல்லாதவர்கள் இருப்பாங்கல்ல, மார்க்கத்தில் இது பிதத்துன்னு ஒருத்தன் நினைக்கிறான். எது இந்த ஃபாத்தியா சாப்பாடுங்கிறது வந்து பிதத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நினைச்சான்னு சொன்னா அவனும் அதை வாங்கி அவனும் அந்த இடத்துல வரத்தானே செய்யறான். அப்ப இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய குழப்பமா இருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல. அதாவது நம்ம வந்து நன்மைக்காக வேண்டியதான் நம்ம செய்யணும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா எல்லாத்தையும் குழப்பி போட்டா செய்யறது. சதக்கா காசை சதக்காவுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுங்க, ஜக்காத்து காசை ஜக்காத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுங்க. இதுக்கெல்லாம் கொடுக்கறதா அந்த குறிப்பா இந்த இஃப்தாருக்கும் சஹருக்கும் கொடுப்பதாக இருந்தால் ஹதியாவை மட்டும்தான் கொடுக்கணும். ஹதியான அன்பளிப்பா கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி அன்பளிப்பத்தான் கொண்டு போய் கொடுக்கணுமே தவிர அதுல கொண்டு போயிட்டு நேர்ச்ச சாப்பாடை கொடுக்கறது அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலைகள், மார்க்கத்தில் வழிகாட்டுதலும் இல்லை. ஆனா இதையெல்லாம் வந்து இன்றைக்கு சமீப காலமா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லையா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பிதத்துன்னு சொன்னார்களோ அந்த பிதத்தான உதவியில கொண்டு வந்து செய்யறாங்க. வாங்குறவங்களும் யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு என்ன நிலைமை ஆகி போச்சுன்னு கேட்டா, அதான் ஒரு 4 நாள் வச்சுக்கங்கன்னா உடனே வாங்கி பில்லை போட்டு கொடுத்துட்றோம். நீங்க கொண்டு வரீங்கன்னா இந்த காசு எது சம்பந்தப்பட்ட காசு, நீங்க இதுக்கு கொடுக்கணும்னு ஹதியா அடிப்படையில் கொடுக்குறீங்களா, இல்லை உங்களோட சதக்கா காசை கொண்டு நீங்க கொடுக்குறீங்களா, இல்லை உங்க பின்னணியில வேற ஏதாவது. இப்போ நீங்க பிறந்த நாள் விழான்னு சொல்லி நான் கொண்டாடுறேன். பிறந்த நாள் விழாவுக்காக நான் வந்து என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு யாரெல்லாம் இஃப்தாருக்கு வந்திருக்கிறார்களோ எல்லாத்துக்குமே நான் பஜ்ஜி வாங்கி தரேன், வடையை வாங்கி தர்றேங்கிறேன். அப்போ இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றதா? பிதத்தை எப்பவும் பிதத்தாக தானே பார்க்கணும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இது வந்து ஹராமில் வருமானு சொல்லி ஒரு சில தௌஹீத்வாதிகள் இப்படி என்ன செய்யறாங்க, பேசக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்போ சாப்பாடு ஹராமான், சாப்பாடு ஹராம்னு யார் சொன்னா? சாப்பாடு எப்பவுமே ஹலால் தான். ஹலாலான சாப்பாட்டை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுல்ல. அப்போ இது பிதத்தான காரியங்கள். இப்போ வரதட்சணை வாங்குறாங்கல்ல, வரதட்சணை வாங்கி சாப்பாடு போடுறாங்கல்ல, அப்போ அந்த காசு என்ன காசு? கொள்ளையடிச்ச காசா? அப்படி இல்லையில. திருண்ண காசு? அப்படி இல்லையில. அது அவங்க உழைச்ச காசு தானே. ஆனால் நம்ம அதையும் கண்டிக்கிறோம். கண்டிக்கிறதுக்கு காரணம் அது நபி வழிக்கு மாத்தம். எது? திருமணத்தில் இந்த வரதட்சணை வாங்கிட்டு அந்த காசில் சாப்பாடு போடுறதுங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நபி வழிக்கு மாத்தமா இருக்கிறனால நம்ம அதை சாப்பிடுவதை தவிர்க்க சொல்றோமே தவிர அந்த சாப்பாடு ஹராமுங்கிறனாலயா? இல்லையில. அதே மாதிரிதான் இது நபி வழிக்கு மாத்தமானது. எதை? இந்த பிதத்தான காரியங்களுக்கு நேர்ச்சை பண்ணிக்கிட்டு பிதத்தான காரியங்களை செய்துவிட்டு அதை கொண்டு வந்து பள்ளிவாசல் ஒப்படைச்சாங்கன்னு சொன்னா அதை வச்சு என்ன செய்யக்கூடாது, சஹர் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணவும் கூடாது, அதை வைத்துக் கொண்டு இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணவும் கூடாது. காரணம் என்ன? எதா இருந்தாலும் சரிதான், ஹதியாங்கிற அடிப்படையில் இதுக்கு வாங்குங்க. இதை சொல்லியே கேளுங்க. இதை சொல்லி இல்லை இது இந்த வகையில வரல, இது வேற வகையில வந்துச்சுன்னு சொன்னா அந்த காசு அவங்கள்ட்டே கொடுத்துருங்க. ஏன்னா அது ஏழைகளுடைய பங்கு நம்ம எடுக்கக்கூடாது இல்லை, அது நம்மளுக்கு உரிமை இல்லை. அது இதில் நல்லா கவனம் செலுத்தணும். ஏன்னா பொதுவாக இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம கவனம் செலுத்தாமே இருந்துகிட்டு இருக்கிறோம். அது மக்கள் வந்து அது சிறப்பாக நடந்ததுங்கிற ஒரு பேர் வேணும், அவ்வளோதான். ரொம்ப சிறப்பாக நடத்தணும், இந்த வருஷம் ரொம்ப குதூகலமாக இருந்தது, அதை வச்சோம் இதை வச்சோம் இப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நோக்கம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இபாதத்தில் வந்துடாது, இதெல்லாம் நன்மையில வராதுங்களா. அதனால நீங்க சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த சஹருக்கும் அதே மாதிரி இஃப்தாருக்கும் நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் அது எல்லாமே ஹதியா தான். ஹதியா காசு மட்டும்தான் கொடுக்கணும், வேற எதையுமே அந்த வகையில் நீங்க கொடுக்க கூடாது. இதுக்கு கொடுத்து போட்டு வேற காரியங்கள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் இதை நீங்க காரணமாக்க கூடாது, மறுமையில குற்றவாளி ஆயிருவீங்க. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது